வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸியான நான்வெஜ் ரெசிபி தாங்க. இந்த நான்வெஜ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வணங்குதோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது ஒரு 6 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வரமிளகாயை அதிகப்படுத்திக்கலாம். பாருங்கள், நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற காடை துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 காடை எடுத்துருக்கேங்க. அதை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இன்றைக்கி காடை உப்புக்கறி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த மாதிரி வரமிளகா வெங்காயம் இருந்தால் போதும். சிம்பிளான காடை உப்பு கறி நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், காடை ஓரளவுக்கு குக் ஆகிருச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி காரத்துக்காக நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் கரம் மசாலா தூள் மட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மசாலாவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து அதை கைகளால் இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். உங்ககிட்ட சீரகத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இருந்தாலும் இந்த ஃப்ரெஷ்ஷான சீரகத்தை இந்த மாதிரி கைகளால் தேய்ச்சி சேர்க்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிம்பிளான காடை உப்புக்கறி ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. அதேமாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. எல்லா வகையான சாதம் கூடயும் நம்ம இதை சாப்பிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போது இந்த சுவையான காடை உப்புக்கறியை சாப்பிட போகிறோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.